ஹாய் கைஸ், இனி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஷின்சான் மூவி பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கம்யூனிட்டி டேப் போட்டிருந்தேன். அந்த கம்யூனிட்டி டேப்பில் பார்த்தீங்கன்னா நான் என்ன வீடியோ போடுறது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதாவது நான் உங்கள்கிட்ட பல தடவை கேட்டேன், நீங்கள் எதுவுமே சொல்லாதனால இந்த தடவை நானே சரி ஷின்சான் போட்டு ரொம்ப நாளாச்சு, ஷின்சானை பற்றி என்ன வீடியோ போடலான்னு கேட்டேன். நிறைய பேர் நிறைய விதத்தை சொன்னாங்க. எனக்கு ஒருத்தர் போட்ட மெசேஜில் ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரையான் ஷின்சான் இன்வேஷன் ஏலியன் ஷிரிரி. இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த திரைப்படத்தோட ஒரு கதையை பார்த்துறோம். படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஸ்பேஸில் ஒரு அப்பா ஏலியன் தன்னோட பையன் ஏலியனை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம உலகத்தை நம்ம ஒரு மாதிரி நல்ல அமைதியான ஒரு இடமா மாற்ற போகிறோம், உன்னை இறக்கி விட்றேன், நீ அங்கேருந்து நீ என்னை பாரு, நம்ம நம்மளோட பிளானை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் ஏலியனை அப்பா ஏலியன் அமுச்சு விட்றாங்க. அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா கிராஷ் லேண்டிங் ஆகி நம்ம ஷின்சானோட வீட்டில் லேண்ட் ஆகிரும். இது நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ஏலியனுக்கு அவங்க அப்பா இந்த மாதிரி பண்ணணும், ஹியூமன்ஸோட பழகக்கூடாது, ஹியூமன்ஸ் ஒரு ரொம்ப தாழ்ந்த ஒரு இனத்தவர்கள் அப்படின்னா சொல்லி அவங்க அப்பா சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதனால ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் பயப்படும் போது அது கையில் இருக்கிற அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி ஒன்று அதுலேருந்து வெளியில் அடல்ட்டாக இருக்கிற ஹியூமன்ஸை சைல்டாக மாற்றிடுது. ஏன்னா அடல்ட்டாக இருக்க ஹியூமன்ஸ் தான் த்ரெட் அப்படின்றதுனால சைல்டாக மாற்றுற மாதிரி ஒரு மெக்கானிசம் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அந்த ஏலியன்ட்ட இருக்கிறதுனால அந்த ஏலியனால் நம்ம மிஸ்ஸையும் ஹேரியும் பாதிக்கப்பட்டுறாங்க. ஹேரி மிஸ்ஸையும் சொல்கிறாங்க எதுக்காக என்னை இந்த மாதிரி சின்ன பையனாக மாற்றினேன், எங்களை பழையபடி மாற்று அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த ஏலியன் சொல்லுது, நீங்கள் எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எங்கள் அப்பா என்னால் உங்களை வயசு குறைக்க தான் முடியும், உங்கள் வயசை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பாவால் தான் முடியும். ஸோ என்னை எங்கள் அப்பாட்ட கூட்டி போய் விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சொன்ன வார்த்தையை நாங்கள் எங்கள் ஸ்பீஷஸ் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் சொல்லுது. சிம்பிளாக இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஏலியனோட அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா, இவங்க மறுபடியும் பழையபடி ஆனாங்களா அப்படின்றது தான் கதை. அப்புறம் அந்த அப்பா இந்த உலகத்தை என்ன பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்றது தான் அந்த படத்தோட. ஆல்ரெடி இந்த படத்தை பார்க்கும் பொழுது இன்னும் சில ஆல்ரெடி பார்த்த ஷின்சான் படத்தில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த வெரி வெரி டேஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இந்தியாவில் போட்டுட்டனால எனக்கு ஜாப்பனீஸ் பேர் இங்கிலீஷ் பேர்லாம் தெரில. அந்த மாதிரி சாஸ் காப்பாற்றணும்னு போவாங்க. அந்த படத்தில் வர சில விஷயங்கள்லாம் கூட எனக்கு இதில் ஞாபகம் வந்துச்சு. ஷின்சான் படம் எப்படி இருக்கும்னா, என்னதான் ஷின்சான் எபிசோட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தால் ஃபன்னாக இருந்தாலும் ஷின்சான் மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே சீரியஸாக இருக்கிறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்கும். நிறைய இடங்களில் சீரியஸான கதை இருக்கும். என்ன தான் வில்லன் காமெடியாக இருந்தாலும் ஒரு கதை சொல்லும்போது கொஞ்சம் எமோஷனலாக ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் கூட அங்கங்கே சினிமாவில் இருக்கும். நிறைய ஷின்சான் படங்களில் மெசேஜ் இருக்கும், ஏதாவது நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அது உங்களுக்கு சட்டலாக தெரியும், இதுதான்ப்பா சொல்கிறாங்க, இப்படின்னா தான் இப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி நிறைய மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்துலையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சா பார்க்க மாதிரி, நீங்கள் நினச்சா கற்றுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்குது அந்த படத்துலையும். படம் எப்படிங்க இருக்குது, பார்க்கலாமா, எந்த மாதிரின்னு சொல்லுங்கள் அப்படின்னா, ப்ரோ நான் ஒரு மூவி பஃப் ப்ரோ, நான் நிறைய படம் பார்ப்பேன் ப்ரோ, நான் அந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் நான் பொதுவாக ஷின்சான் சீரீஸ் நிறையா பார்த்துருக்கேன் ப்ரோ, ஷின்சான் மூவிஸும் நிறையா பார்த்துருக்கேன். அப்படின்னா நிச்சயமாக வழக்கமான ஒரு ஷின்சான் படமாக இந்த படமும் இருக்கும். ஒரு வழக்கமான ஒரு ஒரு சாயங்காலம் ஒரு மதியான நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஷின்சான் படம் பார்க்குறீங்கன்னா, என்ன படம் இது வரைக்கும் நீங்கள் ஹங்காமில் பார்த்தீங்களோ அதே மாதிரி இது வேறு ஒரு படமாக இருக்கும். அவ்வளோதான் ஒரு சீன். அதாவது கேரக்டர்ஸ் முக்கியமான ஆளுங்க எல்லாருமே எல்லா படத்துலையும் ஒரே ஆளுங்க தான். பட் ஒரு படத்தில் என்ன டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் படம். அந்த மாதிரி இந்த படமும் எப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஆல்ரெடி எனக்கு ஷின்சான் நிறையா பிடிக்கும் ப்ரோ, ஷின்சான் நிறையா பார்ப்பேன், எனக்கு ஷின்சான்னா ரொம்ப பிடிக்கும், நான் ஷின்சான் மூவியும் விரும்பி பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம் தான். கண்டிப்பாக பொதுவாக மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணாமல் வெறும் ஷின்சான் மூவிஸ் அப்படின்ற அந்த ஃபேண்டம்குள்ளே கம்பேர் பண்ணிங்கன்னா கூட இந்த படம் பார்த்திங்கன்னா டாப் 10 ஷின்சான் மூவிஸில் பார்த்திங்கன்னா ஒரு படமாக பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த படத்தோட லிங்க் பார்த்திங்கன்னா இருக்குது. ஜாப்பனீஸ் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தான் அந்த படம் பார்த்திங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக நம்ம லிங்க் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்ன்ட்டு நீங்கள் கேட்டால் தான் பார்த்திங்கன்னா வரும், யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்க, எந்த மாதிரி வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க. பாப் கல்ச்சர் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டுக்கு சர்ஸ் வீடியோ கேட்டார், அவருக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் இப்போ போடுறேன். பட் ஆனால் கண்டிப்பாக போடுவேன், நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்ன மாதிரியான வீடியோவாக இருந்தாலும் கேளுங்க. எம்எஸ்டி அழியணும்ல அதை பற்றி கண்டிப்பாக பேசலாம். பை கைஸ்.